ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களை வரவைக்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் இந்த புதிய நிகழ்ச்சியில் உங்களை வரவைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப தெளிவாய் தேவனோட நடக்கவும் தேவனோட வாழவும் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதை குறித்து நம்ம என்ன பேச முடியும்? கண்டிப்பாக நீங்கள் பாஸ்டர் ரூபஸ். இந்த நாளில் நம்ம ஜோனாவை குறித்து அவர் பார்த்தாரு. அவர் நம்ம பிரதர் அழகாக பேசினார். ஜோனா வந்துட்டு தன் வார்த்தை சொன்னது நிறைவேறலுன்ட்டு மனதுருகி அழுந்தார். அவர் உள்ளத்தை பார்த்தா அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் செல்ஃபிஷ். நான் சொன்ன வார்த்தை நடக்கலையே என்று அவர் வருந்துகிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று. இன்னொன்று, மோசஸை குறித்து நம்ம பார்க்கும்போது வாதை வருது இல்லை தேவனை அழிக்கும் போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய பேரை வேணும் தான் அழிச்சிடு, ஆனால் என் ஜனங்களை அழிக்காத என்று அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மோசை குறித்து பார்க்கும்போது அவர் வந்துட்டு என்னன்றார், தேவன் சொல்கிறாரு, என் வீட்டில் உண்மை உள்ளவன் என்று தேவன் ஒரு நல்ல அழகான ஒரு வார்த்தையை மோசைக்கு சொல்கிறாரு. ஆனால் மோசை வந்துட்டு தன் ஜனங்கள் அழிஞ்சு போகக்கூடாது என்று அவர்களுக்காக வருந்துகிறதையும் அவங்களுக்காக ஜெபிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த காலத்தில் பிரபலமாக ஆக வேண்டுமென்றால் தீர்க்க தரிசனமானது ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்குது. சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்குறாங்கோ, நீ எப்போ வரப்பா, என்னப்பா அடியாலும்? அவர் சொல்கிறாரு, தேசங்களில் யுத்தங்கள் இருக்கும், நாட்டுக்கு யுத்தங்கள் இருக்கும், எல்லா காரியத்தையும் சொல்கிறாரு. ஆனால் அவர்கள் நாளை குறித்து கேட்கவே இல்லை. நாளை குறித்து கேட்கவே இல்லை. இயேசுவோடு நடந்தவர்கள், படுத்தவர்கள், எல்லாம் ஊழியம் செய்தவர்கள் எல்லாமே, ஆனால் யாருமே நாளை குறித்து கேட்கவே இல்லை. அதே யோவான் வெளிப்படுத்தல எழுதுகிறாரு. அவர் சம்பவங்கள் எல்லாம் சொல்கிறாரு, எப்படி ஆயத்தமாக இருக்கணும், இப்படி நடக்கும், தேவன் வருகை இப்படியாக இருக்கும், அப்படியாக இருக்கும்னு எல்லா காரியத்தை சொல்கிறாரு. ஆனால் அவர் நாளை மட்டும் குறிக்கவே இல்லை. ஆனால் இந்த காலங்களில் பார்க்கும்போது ஒரு ஆஃப்ரிக்கன் பாஸ்டர் சொல்கிறாரு, நீ பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் ஒரு கோடி கூடு, நான் உனக்கு ஒரு மெம்பர்ஷிப் பார்க்குறேன், உனக்குன்னு ஒரு வீடு நான் பரலோகத்தில் கட்டி கொடுக்குறேன். ஏன்னா நிலத்தில் ஃபுல்லாக ஆயிடுச்சு, அதனால இமீடியட்டாக அவர் பரலோகத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. தேவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவர் என்னன்றாரு, உனக்கு வீடு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஓகே, 1 லட்சம் இல்லை 1 கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் போடு. ஆமாம், இதெல்லாம் நந்தனுக்கு என்ற இந்த காலங்களில் நடந்து கொண்டு இருக்கிறத தவிர இதுக்கு மேலே யார் டேட்டு கொடுத்தாலும் அது நிச்சயமாக நடக்காது. ஏன்னாக்கா நம்ம எப்படி இந்த யோனா ஆமனுக்கு அந்த செடிக்கு வருந்துகிறான், ஆனால் தேவன் தன் சாயலில் உருவாக்கப்பட்ட கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இன்னும் வார்த்தை போகலை. அப்படி உள்ளம் எப்படி இருக்கும்? நம்முடைய உள்ளம் வேற. இப்போ ஒரு வேளை தேவன் வருவார் என்று நம்ம ஆயத்தமாயிடலாம், ஆனால் பிறரை குறித்து நம்ம கண்டுக்கல. ஸோ நம்முடைய வருகை நான் போட்டால் போதும், யோனா போல் என் வார்த்தை நிறைவேறணும், இல்லை இன்னொருத்தரை போல் நான் மட்டும் போயிட்டா பரவாயில்ல, பிறர் போகக்கூடாதுன்னு நிறைய பேர் இருக்கிறவங்க உண்டு. ஒரு சிலர் சொல்கிறாங்க, இயேசு வந்தால் நான் போயிடுவேன்ப்பா, நீ போக மாட்டேன், நான் போயிடுவேன், நீ போக மாட்டேன். இப்படியாப்பட்ட பேசுகிற சூழ்நிலைகள் காலங்கள் இருக்குது. பட் இருந்த போதிலும் இந்த செப்டம்பர் 23, 24 இருந்தாலும் நிச்சயமாக தேவனுடைய வருகை இருக்கவே இருக்காது. ஏனெனில் நிறைய பேர். ஸோ இந்த நாளில் நம்ம பார்த்த ஒரு வீடியோ, அந்த ஃபஸ்ட்டு வீடியோ அவர் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி 2023 ஒரு ப்ராஃபஸி பண்ணியிருக்கிறார். இயேசு வராருன்னுட்டு. அவர் வராததுனால அவர் என்ன சொன்னார்னா, அது ஸ்பிரிச்சுவல் கம்மிங்காக இருந்துச்சான். என்னவா? ஸ்பிரிச்சுவல் கம்மிங்காக இருந்துச்சு, சரீர பிரகாரமாக இல்லை. அப்படியே பிளேட் அவர் மாற்றிட்டார். ஸோ இந்த காலங்களில் வஞ்சிக்கிறதுக்கும் பிரபலமாக ஆகுவதுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். பட் இருந்தாலும் தேவனுடைய வருகை வாசப்படியில் இருக்கும். அது இப்போ இருக்கலாம், இல்லை நாளைக்கு இருக்கலாம், எப்படி இருக்கலாம். ஆனால் இருந்த போதிலும் தேவன் யார் மனம் திரும்பணுன்ட்டு அவர் நினச்சிருக்கிறான்ட்டு நமக்கு தெரியாது. யோனா சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போகலை, ஆனால் நிச்சயமாக அது நிறைவேறுச்சு. வர தலைமுறையில் நிறைவேறினது. ஆனால் இருந்த போதிலும் ஒரே ஒரு காரியம் என்னன்னாக்கா, யோவான் வெளிப்படுத்தல் எழுதுகிற அந்த மனிதனே வருகையை நாளை குறிக்கவே இல்லை.
ஆனால் இந்த காலங்களில் மனிதர்கள் கூட்டுகிறார்கள், நாளை கூட்டுகிறார்கள், வருடங்களை கூட்டுகிறார்கள். நிச்சயமாக இதை என்ன குறிக்கிறதுனா, தேவனை குறிச்சே நீ சொல்கிறன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்னு நீ எதிர்பார்க்குற. ஒருவனும் அறிய முடியாது. ஆனால் நீ அவரை பற்றி நீ சொல்லிட்டீனாக்கா அவருக்கு மேலே நீ பெரிய ஆளா அன்றது தான் என்னுடைய கேள்வி. ஆனால் ஒரே ஒரு வெளிப்படுத்துறது போல நாம் ஆயத்தப்படுத்துவோம். யோவான் அந்த அதிகாரங்களை எல்லாம் படித்தாலும் நாம் ஆயத்தப்படுத்தி நம்ம சுத்திகரித்து கொள்வோம். அவருடைய வருகைக்காக நம்ம ரெடியாகும். நீங்கள் ஆண்டவருடைய வருகையை விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அவர் வருகையை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் நாள் குறிப்பிடுகிறத நான் நம்புவதில்லை. அது கரெக்ட். அதாவது அது இப்போவா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், நாம் ஆயத்தமாக இருக்கணும். கரெக்ட். அதாவது நம்மளும் வந்து அதை எம்பசைஸ் பண்ணல இந்த நாளில் இயேசு வர. ஏன்னா அவரே சொல்லியே ஆமாம், அடையாளங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். வருகைக்கான முன் அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராது. அப்போ வேதனைகளுக்கு ஆரம்பம், இதெல்லாம் என் வருகைக்கு முன்பதாக இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு அடையாளங்களை ஆண்டு. இந்த காலகட்டத்தில் இப்போ பாஸ்டர் ஆனந்த் அவர்கள் சில பட்டியல்களை போட்டு சொன்னார். 100 வருஷம், 150 வருஷத்துக்கு முன்ன, 1000 வருஷத்துக்கு முன்ன, 500 வருஷத்துக்கு முன்ன இருந்ததெல்லாம் அது ஒரு பட்டியல் போட்டார். அவங்க சொன்னது அக்காலத்துல இஸ்ரவேல் ஒரு தேசமாக அறிவிக்கப்படவில்லை. வேதத்தின் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லை. ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் அக்காலத்துல நிறைவேறவில்லை. ஆனா நம்ம காலகட்டத்துல கொரோனா, குவாரண்டைன் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிறோமா? தனித்து விடப்பட்டிருக்கிறது, கதவை வெளியே வரக்கூடாது, கடந்து போக மட்டும் அமைதியாயிரு, இப்படி இந்த காரியம்லாம் இப்போ என்ன இந்த காலத்தில் நடக்குது. இது என்னன்னா எச்சரிப்பை கொடுக்கிறது. நாம் விழிப்பாய் எச்சரிப்புள்ளவர்களாய் ஆயத்தமாக இருக்கணும். பயப்படுறதுக்காக இந்த காரியம் அல்ல, நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதனால தான் 24ஆம் அதிகாரத்தில் கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த ஊழியக்காரனோ, அதாவது எல்லாவற்றையும் விசாரணைக்காரனாக எஜமான் என்ன பண்ணாருன்னா, விசாரணைக்காரனாக அவன் ஆஸ்திகளுக்கெல்லாம் ஒரு வேலைக்காரனை வைக்கிறார் சொல்லி, அவர் திடீர்னு வந்து எதிர்பாராத நேரத்தில் எஜமான் வந்துடுறாரு. வந்து பார்த்தா இந்த வேலைக்காரன் சரியா வேலையை செய்யல, சரியா கணக்கு கொடுக்கல, எதுவுமே பண்ணல. அதுதான் இங்க நடக்குது. அப்போ அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவருடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதைத்தான் ஆண்டவர் வருகைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சிம்பாலிக்கா சொல்றாரு. அநேக வார்த்தைகளை ஆண்டவர் எப்படி பண்ணாருன்னா உவமைகளா தான் பேசினாரு. சில காரியங்களை வெளிப்படையா ஆண்டவர் சொல்ல. இப்போ கானானிய ஸ்திரீ ஒருத்தர் வந்தா பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போறது சரியில்லைன்ட்டாரு. அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சொந்தமான யூதருக்கு தான் வந்தேன், நான் வேற யாருக்கும் ரட்சிப்பு இல்லை. சமாரியா ஸ்திரீகிட்ட போய் உட்காந்துன்னு அவருக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தாமான்னு கேட்குறாரு. அவர் போன நோக்கம் வேற. ஆனால் அவர் இவளை மேலே பிளேம் பண்ணது, நீ யூதனா இருக்க, நான் சமாரியா பெண்ணை இடத்துல தண்ணீர் கேட்கலாமா? அப்போது ஒரு வார்த்தை அழகாக போட்டார், கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தால் நீ அவரிடத்துல தண்ணீர் கேட்டா, நீ கொடுக்குற தண்ணீர் தாகம் வரும், குடிச்சா நான் கொடுக்குற தண்ணீர் மறுபடியும் உனக்கு தாகம் வராது. உடனே அவளுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ், அப்படின்னா அந்த தண்ணியை எனக்கு ஃபர்ஸ்ட் இவரு கேட்டாரு, அதுக்கப்புறம் அவளையே தண்ணி கேட்க வச்சுட்டாரு. அப்போ உடனே சொல்ற ரெவலேஷன் இப்போ வருது, அப்படின்னா உன் புருஷனை போய் கூட்டிட்டு வான்றாரு. அவ உடனே சொல்றா, எனக்கு புருஷன் இல்ல. சரியா சொன்ன, 5 பேரோடு வாழ்ந்த, இப்ப 6வது நபரோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, அவனும் உனக்கு புருஷன் இல்ல. சரியா சொன்ன உடனே அவ பாருங்க, உடனே பிளேம் பண்ணி, இந்த காலத்துல யாருன்னா நீ விபச்சாரம் பண்ற, இத்தனை பேரை வச்சுன்னுக்கிற அப்படின்னா உடனே கோவம் வந்துடும். அவள் என்ன பண்ணால்னா ஊருக்குள்ளே ஓடி, ஒரு மனுஷனை நான் காண்கிறேன், அவர் பெரிய தீர்க்கதரிசியாய் நான் பார்க்கிறேன், நீ வந்து அவரை பாருங்கன்னு சொல்லி ஊரையே திரட்டின்னு வந்துட்டான். நான் செய்தவைகள் எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் வந்து எந்த நேரத்தில் டைரக்டா போய், ஆமா நீ 5 பேரை வச்சுன்னுக்கிற, இப்போ 6வது பேரை வச்சுன்னுக்கிறேன் தான் அவ என்ன குடத்திலே கூட அடிச்சிருப்பா. ஆண்டவர் வந்து ஒரு மெத்தடை பயன்படுத்தினார். பக்குவமாக பேசி தண்ணி கேட்கிறது போல சுவிசேஷத்தை, தேவராஜ்யத்தை குறித்து ஒரு ரெவலேஷனை வெளிப்பட்ட சொன்ன உடனே அவளே போய் பாவத்தை குறித்து அழகா ஆண்டவர் சொன்னார். இப்போ விபச்சாரியான ஒரு ஸ்திரியை பிடிச்சிட்டு வந்து போட்டாங்க. ஆண்டவர் மனசு வச்சிருந்தா அவருக்கு கல் எடுத்து சாகிறதுக்கு அவருக்கு தான் அதிகாரம், அவருக்கு ஒண்டி தான் அதிகாரம்.
அவர் கீழே இருந்து எழுதினாராம். ஹீப்ரூல அவர் எழுதின்னு இருந்தாராம். என்ன எழுதியிருந்தானா, உங்களில் பாவம் இல்லாதவன் கைப்படு. இப்போ அவன் பார்த்தான்னா, ஆண்டவர் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அவன் பார்க்கும்போது அவன் யார் யார்கிட்ட போனா அதெல்லாம் எழுதின்னு இருந்தாராம். டேய் நீ இங்க போன, நீ அவகிட்ட போன, நீ இந்த இடத்துல பார்த்துட்டு அவன் கல்லை போட்டு கீழே ஓடிட்டான்னா. இவர் நிமிர்ந்து பார்த்தாரு, பார்த்தா ஒருவரும் இல்ல. அந்த பெண்மணி மாத்திரம் நின்று அழுது கொண்டிருக்கிறார். எங்கே உன் மேல குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? எல்லாம் போய் விட்டாருங்க. அப்ப ஆண்டு சொல்ற, நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறது இல்ல, போ இனி பாவம் செய்யாதே. அப்ப ஆண்டவர் பாவிகளை மனம் திரும்ப ஆண்டவர் பயன்படுத்தின நுணுக்கங்கள், அநேக காரியங்களை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் அடிபட்டு உதப்பட்டு வர காரணம் என்ன சொல்லுங்க? புத்தி இல்லாம பேசிடுறது. அதுபோல சில காரியங்களை நாம் ஞானமாய், ஆண்டவர் கூட இதை எப்படி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாருன்னா, உவமைகள் மூலியமாக, அடையாளங்கள் மூலியமாக வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் ஒரு தேசமாக, இன்னும் உலகத்தில் இருக்கிற அநேக யூதர்கள் இஸ்ரவேலை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க, சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு தேசமாய் மாற்றப்பட்டது. வசந்த காலம் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். பாஸ்டர் ரூபஸ் சொன்னது போல, நம்மளும் யார் சொன்னதை நம்ம ஆமோதிக்கல. இப்போ இத்தனை வருஷமா இவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னா எதுவும் நடக்கலன்னு இல்லை, நடக்கும். நம்ம காலகட்டத்தில் அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எது எச்சரிப்பு நமக்கு கொடுக்கிறது? அவர் சொன்னது உண்மை. ஒரு எழுத்தாகிலும் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை. ஆனபடினால நம்ம விழிப்புள்ளவர்களாய் எச்சரிப்போடு கூட நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்பட வேண்டும். இது புசிப்பும் குடிப்புக்குமான ஒரு நேரம் அல்ல. இன்னைக்கு தேவ ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். 23ஆம் தேதி குறித்து, இந்த வருஷத்தின் இந்த 2025 குறித்தும், அதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல் குறித்து தானே இந்த காரியங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அழகாய் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் என்னுடைய ஒரு சின்ன கருத்து என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்படுகிற இந்த சொல்லப்பட்டு இருக்கிற 7ஆம் 8வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். For the nation will rise against the kingdom against kingdom, and there will be famines, pestilence and earthquakes in various places. 8th verse says, 8வது வசனம், all these things are beginning of sorrows. இப்போ என்னென்ன நாட்டில் இப்போ சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. நாட்டுக்கு நாடு யுத்தம், அதுக்கு பிற்பாடு பஞ்சங்கள், ஜல பிரளயம், அதுக்கு பிற்பாடு தண்ணீர்னால் அழிக்கப்பட்டு இருக்கிற விமான விபத்துங்க, பல காரியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களிலையும் நாளிதழ்களிலையும் டிவி செய்திகளையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் எதற்கென்றால் ஆண்டுடைய வருகைக்கு அடையாளம் என்று சொல்லி வேதத்தில் நம்ம திட்டமாய் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் மையமிடுகிறேன். அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், இங்கே சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, இயேசு ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறார். 14வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி, இந்த கடைசி நாட்களில் நம்முடைய குடும்பம், திருசபையின் மக்கள், நம்முடைய தனிப்பட்ட மனுஷனாய் ஒரு விசுவாசியாய் நாம் தேவ சமூகத்தில் விசுவாசமாய் உண்மை உள்ளவர்களாய் இருந்து தேவனுடைய இந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இல்லை அவருடைய 2ஆம் வருகைக்கு நம்ம இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு விசுவாசமாக இருப்போமானால் தேவனிடத்தில் நிச்சயமாக நம்ம போய் சேர்வோம் என்றதான எந்த ஒரு ஐயமும் கிடையவே கிடையாது. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சி ஏறக்குறைய 2 மணி நேரமாய் நடக்கிறது. ஒவ்வொருவரும் ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களிலும் அவங்க எந்த அளவில் வேதத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவில் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான் கடைசி காலம் என்பது நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் வந்த பிறகு ஒரு சந்ததியில் இருக்கக்கூடியவர்கள் இதை காணாமல் போக மாட்டார்கள் என்பதை இயேசு சொல்லியிருக்கிறார். ஒரு சந்ததி என்றால் 80 ஆண்டு என்றால் வருகிற 28ஆம் ஆண்டு 80 ஆண்டு இஸ்ரவேல் பிறந்து முடிய போகிறது. அப்போ அதுக்குள்ளே பல காரியங்கள் சம்பவிக்கிறதை பார்க்குறோம். உலகம் முழுவதும் அண்ட்ரஸ்ட் ஆகிருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பிருச்சு, இப்போ ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் எழும்பிருச்சு, கொள்ளை நோய்களும் வந்து போயிடுச்சு, இன்னும் நிறைய கொள்ளை நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது, நிறைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது.
இந்த இந்த செய்தியை நீங்கள் கேட்பதுக்கு முன்ன கூட எது ஒன்றும் நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டு இருப்போமானால் ரொம்ப தெளிவாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆண்டவர் உலகத்தை படைத்த அந்த 6000 வருஷமும் முடிவுக்குள் வருகிறது. எப்போது 2032 வந்தால் இயேசு பிறந்த நாள் முதல் கொண்டு கணக்கு போட்டு பார்க்கும்போது 2000 வருஷங்கள் நிறைவேறுகிறது. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று தினத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியில் நான் அதை பேசினேன். 2 நாள் சென்ற பிறகு அவர் நம்மை புதுப்பிப்பார் என்பதை ஓசையா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் நாளிலே நாம் அவரோடு கூட நிலைத்திருப்போம் என்பதாகவும் அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓசையா தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லுகிறது. பேதுருவின் நிருபத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கிறது என்பதை அவர் தெரியப்படுத்துகிறார். 2 நாள் சென்ற பிறகு அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து வந்து 2 நாள் சென்ற பிறகு அவர் நாம் அவரோடு கூட நிலைச்சு நிற்கும்படி அவர் உதவி செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இப்போது அது ஒன்று. அடுத்தது 3ஆம் தேவாலயம் கட்டப்படுகிற சூழ்நிலைகள். இப்போ அங்கே தான் நின்று இந்த 23ஆம் தேதி அவங்க அந்த 100 எக்காலத்தை ஊத போகிறார்கள். அந்த 100 எக்காலத்தை ஊத போகிறார்கள். அது உலகம் முழுவதும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் முதலாவது முறை இஸ்ரவேல் பிறந்து இப்படி செய்கிறது. இதெல்லாமே மிகப்பெரிய அடையாளமாய் நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். அடையாளங்கள் ஒரு பக்கம் காண்பிக்கப்பட்டாலும் நாம் அந்த நாளை குறித்து பயப்படவே கூடாது. ரொம்ப சந்தோஷமாய், மனமகிழ்ச்சியாய், உற்சாகமாய் தேவனோடு இணைந்து இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்கணும். இன்னும் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யக்கூடாது. தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பயம் உண்டாயிருக்கும். அவர்கள் தேவனுக்கு ஏற்ற நீதியில் வாழவிட்டாலும் ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் கூட ஊழியம் நம்ம இஷ்டமாக செய்யக்கூடாது. பிதாவின் சித்தத்தை மாத்திரம் நான் நிறைவேற்ற வேண்டும். அதனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் தான் பிதாவின் சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் நமக்கு எஜமானன், நாம் அவருடைய ஊழியக்காரர்கள். அடுத்தது இல்லாமல் நீங்கள் இன்னும் ஊழியத்தில் தேவனுடைய நெருங்கின நண்பர்களாய் மாற்றப்படுவீர்கள். அப்போ அவரோடு இணைந்து வாழும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். நிறைய காரியங்கள் இந்த வருஷங்களிலே கைகூடி வருகிறது. இந்த வருஷங்களுக்குள்ளாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளாக எல்லாம் கைகூடி வருகிறது. எந்த நேரத்தில் இயேசு வெளிப்படுவார் என்பது தெரியாது. ஆனால் வாசல் அருகாமையிலே நிற்கிறார். கடைசி காலமாகிய லவதேக்கியா திருச்சபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 19ஆம் நூற்றாண்டு துவங்கின இந்த லவதேக்கியா சபையின் காலம் இந்த 125 ஆண்டு காலமாய் நடைபெற்று வருகிறது. முந்தி நடந்த 6 திருச்சபையின் காலங்கள் முடிந்து 7ஆம் திருச்சபையின் காலத்தில் இருக்கும்போது தான் அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எந்த நேரத்திலையும் இயேசு உள்ள வருவார். எந்த நேரமானாலும் ஆயத்தத்தோட சமாதானமாய் சந்தோஷமாய் தேவனோடு கூட நடப்பதுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு பெறுவதற்கு முன்பதாக வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை ஒவ்வொருவரும் 2 நிமிஷத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் கிரைகளை மறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாக இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திற விஷயம் பண்ணுவேன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்டு பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்து கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக்கொள்ளும். நீ பார்வையிடும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்களையோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பி இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினிடத்தில் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். அதே தான் இந்த நிகழ்ச்சியில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. சபை என்றால் யார்? நாம் தான் திருசபை.
கேட்க கடவர்கள் என்பது எழுதப்பட்டிருக்கு. இப்போ அவர் கடைசியாக அவர் சொல்லி முடித்தார். அதில் ஒரு வசனத்தை சொல்லும் போது அந்த இடத்துல பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நீ என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன், உள்ளே பிரவேசிப்பேன், போஜனம் பண்ணுவேன், நீயும் என்னோட போஜனம் பண்ணுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லிட்ரலாக நான் உள்ளே வரும்போது நான் உன் கூட சாப்பிடுவேன், நீ என் கூட சாப்பிடுவேன்னு இல்லை. சமாரியா ஸ்திரியின் கதை பேசப்பட்டிருக்கிறது. சமாரியா ஸ்திரி கிட்ட கடந்து போகும்போது சீஷர்கள் சாப்பாடு வாங்கிட்டு வர போயிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் சமாரியா ஸ்திரியோடு கூட பேசி முடித்த பிறகு அவங்க வராங்க. அவங்க வர நேரத்தில் சமாரியா ஸ்திரி ஓடிடுறா, ஏன்னா அவங்க ஊரை கூட்டிகிட்டு வர்றதுக்காக. அப்போ சாப்பாடு கொடுன்னு பேதுரு சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்லிட்டார், நான் சாப்பிட்டேன்றாரு. அப்போ அவங்களுக்குள்ளவே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறத யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அவர் பதிவு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அவருக்கு யார் போஜனம் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்கிறார், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல பேசப்படுகிற போஜனம் நமக்கு போஜனம்னு எல்லாம் தந்தூரி எல்லாம் அது நமக்கு ஆண்டவர் வந்தாக்கா நம்ம அவரோட உட்காந்து சாப்பிடுவோம், அவர் என்னோட உட்காந்து சாப்பிடுவார் அப்படின்னே நம்ம மனக்கண்கள் போவோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சுகபோக பிரியர்களாக இருக்கிறார்கள். எத்தனை ஹோட்டலுங்க நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள், நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் நிறையா ஹோட்டலுங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லா இடத்துலையும் ஹோட்டலுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பக்கத்தில் ஹோட்டல் வச்சுருந்தாங்க, எப்படி வியாபாரம் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் வியாபாரம் ஆயினே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் சுகபோக பிரியர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்போது இதில் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, லிட்ரலாக அந்த சாப்பாடு குறித்து அவர் சொல்லலை. அவர் என்னன்றாரு, என் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தால் நான் உனக்குள்ளே வரேன். நான் உனக்குள்ளே வரும்போது நான் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தபோது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினோ அப்படியே நீயும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவாய் என்பதை தான் ஆண்டவர் கடைசி கால சபையாகி நமக்கு சொல்லுகிறார். அடுத்தது இன்னொருத்தர் பாஸ்டர் ரூஃபஸ் அவங்க ஜெபனையால் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுது, அப்படி நியாய தீர்ப்புக்கு உட்படாது இருப்பதுக்கு ஒரு சமாதானத்தை அவரோடு நம்ம வச்சுக்கொள்ளணுமா. அந்த சமாதானத்தை நம்ம இழந்து விடுவோமானால் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவோம். ஸோ அவருடைய வருகை எப்போ வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்ம இந்த நாளில் நிற்கிறோம் என்றால் அவருடைய சுத்த கிருபை, நம்ம நிர்மலம் ஆகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஸோ இந்த நாளில் அவருடைய வருகை இருக்கலாம், இல்லை நாளைக்கு இருக்கலாம், நம்ம தூங்குறப்போ இருக்கலாம், நாம் நாளைக்கு இருக்கிறோமோ இல்லையோ நமக்கே தெரியாது. ஸோ இந்த சூழ்நிலையில் நாம் எப்பவுமே ஆயத்தமுள்ளவராக இருக்க வேண்டும். அவர் திருடனை போல அவர் வருவார், நிச்சயமாக வருவார். வருகிறேன் என்று சொல்லுகிறவர் நிச்சயமாக வருவார். ஸோ அதனால் நாம் ஆயத்தப்படுவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். அப்போ அடுத்தது பாஸ்டர் ஜோசஃபுங்க என்ன சொல்கிறாங்க? அதனால் விசேஷமாய் இந்த கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக ஒளிபரப்பப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒவ்வொரு நாளும் இன்டர்னல் ப்ரோக்ராம்னு சொல்லி சுவிசேஷம்னு சொல்லி இந்த கடைசி நாட்களுக்கு தேவையான முக்கியமான உங்கள் விசுவாசத்தின் வார்த்தைகள் அல்லது அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தப்படுகிறதான இந்த காரியங்களை குறித்து ஒளிபரப்பப்படுகிறது. அதனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை இந்த கடைசி நாட்களில் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், யாருக்கெல்லாம் ஆண்டோடைய சுவிசேஷத்தை எப்படியாக பரவ வைக்கணுமோ அப்படியெல்லாம் பரப்பி தேவ சமூகத்தில் ஆண்டவர் எப்படியாவது அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு சொல்லி நம்முடைய திட்டமாக இருக்கிறது. அதனால் இந்த நாட்களில் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. பி ப்ரிப்பேர் டு மீட் யுவர் காட். ஆமென். 20ஆம் அதிகாரத்திலேருந்தே பரலோகத்தை பற்றி ஆண்டவர் சொல்ல ஆரம்பிச்சிருவார். ஆனால் சீஷர்கள் கேட்குற கேள்விக்காக 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, தேவாலயத்தை காண்பிச்சிட்டோம். அவருடைய வருகை குறித்து கேட்கும்போது அற்புதமாக ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டு வருவார். ஒன்றொன்னா பேசேஜாக செப்பரேட் பண்ணி ஒன்றொன்னா பேசிட்டு வரும் பொழுது பகிரங்க வருகை பற்றியும் சொல்லிவிடுவார், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று சேருவதையும் சொல்லுவார். கடைசியாக சொல்லும் பொழுது இந்த ரகசிய வருகை நோவாவை வச்சுட்டு அந்த ரகசிய வருகை சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஆனால் லூக்காவில் சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக சொல்லுவார். 17ஆம் அதிகாரத்தில் 27 சொல்லும்பொழுது நோவாவை மட்டும் சொல்லலை, கூட லோத்தையும் அவங்க இணைச்சிக்கிறார். லோத்து நாட்களையும் இணைச்சிக்கிறார். நோவா காலத்தில் எப்படி நடந்துச்சோ அதே போல் மனுஷகுமாரன் வருகிற நாட்கள் நடக்கும், அதே போல் லோத்து காலத்தில் எப்படி நடந்துச்சோ மனுஷகுமாரன் அதே போல் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னாக்கா ஒரு மீட்பு உண்டான உடனே ஒரு அழிவு உண்டாகிறத அந்த இடத்துல கோடிட்டு காண்பிக்கிறார். இந்த கடைசி காலத்தில்
ஒரு மீட்பு சீக்கிரமாக இருக்கிறது என்பது மட்டும்தான் இந்த செய்தி நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது ரகசிய வருகை. ரகசியமாக இருக்கிறது இந்த இடத்துல ரகசியமாக தான் சொல்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். யோவான் 16:13 சொல்லுது, சகல சத்தியத்துக்குள்ளாக நம்மளை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி தான் அப்படின்றது இல்லை, அவர் சீக்கிரமாக வருவார் என்பது தான் உண்மை. அதுக்கு தான் 2 வசனம் அருமையான பாஸ்டர் ரமேஷ் கூட அந்த வார்த்தை சொன்னார். ரொம்ப அழகாக சொன்னார். விழித்து இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்றத சொன்னார். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் அதுதான் சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறார். வீட்டு எஜமான் வரும்பொழுது அப்படின்னு சொல்கிறார். இப்போ வீட்டு எஜமான்னா ஏசப்பா தான். ஐயா சொன்னது போல் இந்த வானம் பூமியெல்லாம் அவரது தான், ஆண்டவரது தான். எதுவுமே உரிமை பாராட்டுறதுக்கு யாருக்கும் இங்கே ரைட்ஸ் கிடையாது. எஜமான் அவர் தான். எஜமான் என்று சொன்னாவே கர்த்தர், அடோனா என்று சொல்லி சொல்கிறாங்க, வேதத்தை ஈப்ரூவில் சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் எஜமான் அவர் தான். அந்த கர்த்தர் வருவார், அவர் தான் வீட்டு எஜமான். அப்போ அவர் வரும்போது ஆயத்தமாக இருக்கிறவங்க அவரோடு போவாங்க, ஆயத்தம் இல்லாத விட்டுப்படுவாங்க. அதுதான் 25ஆம் அதிகாரத்தில் அந்த 10 கன்னிகைகளை குறித்து சொல்கிறாரு. அவர் வருகிறதுக்கு தாமதமாகுது. எல்லாமே தாமதம், லேட்டாக வருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 5 பேர் ஆயத்தமாக எண்ணெய் வச்சுட்டு இருந்தாங்க, எக்ஸ்ட்ராவும் வச்சுட்டு இருந்தாங்க. 5 பேர்கிட்ட கொஞ்சம் தான் எண்ணெய் இருந்துச்சு. ஆனால் எஜமான் வந்தவொடனே இங்கே ஆயத்தமாக இருந்தவங்க எஜமான் சத்தது கேட்ட உடனே அவங்க ஆயத்தமாக இருந்தவங்க மணவாளனோடு போயிட்டாங்க. கொஞ்சம் நிதானமாக இருந்தவங்க, ஆடா வருவார் எப்போனா இப்போ சொல்லுங்கிறாங்க இல்லையா நிறைய பேர், அது மாதிரி இருக்கிறவங்க ஸ்டாப் ஆகிட்டாங்க. அதுதான் அந்த இடத்துல நீங்கள் பேசும்போது 2 பேரும் விளக்கு வச்சுருந்தாங்க, 2 பேர் விளக்கம் எரிஞ்சிருந்துச்சு. எக்ஸ்ட்ரா எண்ணெய் மட்டும்தான் எங்ககிட்ட குறைவு, அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஆமாம், எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இவங்க அது கூட போய் வாங்கிட்டு வாங்கன்னா போய் வாங்கிட்டு வரத்தான் போனாங்க. அதுக்கு எஜமானன் வந்துட்டார். ஆமாம், என்னன்னு நிர்விசாரணமாக இருந்தாங்க. ஆமாம், இல்லை மாதிரி நடக்கும். அதுக்கு தான் டைம் இல்லை. ஆமாம், டைம் இல்லை, எப்பவுமே எக்ஸ்ட்ரா வச்சுக்கோன்ற. ஆமாம், ரெடியாக இருக்கணும் எப்போ. அதுக்கு தான் 2 வார்த்தை சொல்கிறார். ஒன்று விழிப்பாயிரு, ஆயத்தமாயிரு. ஆயத்தமாரு. இன்னொரு பதம் சொல்கிறார், எச்சரிக்கையாருன்னு சொல்கிறார். ஆமாம், 3 பதத்தை ஆண்டவர் இந்த வருகையில் சொல்லும் பொழுது மட்டும் இந்த 3 பதத்தை சொல்கிறார். 3 பதத்துக்கும் அருமையான அர்த்தங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை புரிஞ்சுக்கின்னு சபையானது இன்றைக்கி எப்பவுமே எஜமானுக்கு ஆயத்தமாக இருக்கிறது மிக மிக அவசியமானது. யார் சொல்கிறாங்கோ என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை, வேதம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கவனிங்க, இது என்ன சொல்லுதோ அதை வாசிங்க. இந்த வாசித்து எச்சரிக்கையாரு, ஆயத்தமாயிரு, எப்போனாலும் வருவார், அவரோடு போய் சேர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். பாஸ்டர் டேனியல் உதயகுமார். இவ்வளோ நேரம் நம்ம வேத வசனங்களையும் ஊமைகளையும் ஆண்டவருடைய வருகை குறித்து பேசணும். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் 2 காரியம் அது உண்மை, அது நடக்க போகிற காரியம். ஒன்று, கிறிஸ்தவ ஜனங்களும் ஆண்டவருடைய ஜனங்களும் உலக ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, ஒன்று ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கிறது, அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 2வது ஆண்டவருடைய பகிரங்க வருகையும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சபைகளிலே நடக்கிற காரியங்கள் என்னென்னா, நமக்கு விடுதலை ஊழியம் தேவை. நிறைய விடுதலை பிரசங்கங்கள் பண்ணுறாங்க, அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லலை. அதே போல் திருக்க தரிசன பிரசங்கங்கள் இருக்குது, வாக்குத்தத்தங்கள் பிரசங்கம் இருக்குது, அற்புதம் நடக்கிற பிரசங்கம் இருக்குது. ஆனால் ஆயத்தத்துக்கு முக்கியமாக தேவை பரிசுத்த பிரசங்கம் வேணும். பரிசுத்தத்தை பற்றி இன்றைக்கி சபைகள் பிரசங்கித்தால், பரிசுத்தத்தை குறித்து ஊழியக்காரர்கள் பிரசங்கித்தால், பரிசுத்தத்தை குறித்து ஜனங்களுக்கு வெளிப்பாடுகளையும் பரிசுத்தத்தை குறித்து நம்ம ஜனங்களுக்கு சொன்னோன்னா, நிச்சயமாக வருகைக்கு ஜனங்க நிச்சயமாக குற்ற உணர்வாய், பாவ உணர்வு வேறு, குற்ற உணர்வு வேறு. இப்போ குற்ற உணர்வு நமக்குள்ளே நம்ம குற்ற உணர்வு நமக்குள்ளே தோன்றுறது, நம்ம செய்துட்டோம் இதை அப்படின்னு எனக்குள்ளே தோன்றது குற்ற உணர்வு. ஆனால் பாவ உணர்வு அப்படி கிடையாது. நம்ம சொன்னோம், ஊழியக்காரங்க போதகர்கள் சபையில் நடத்துகிற அதாவது ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தணும்னு பைபிள் சொல்லுகிறது. அதனால் நம்ம இன்றைக்கி இருக்கிற சபைகளிலே இது இருந்தால் நிச்சயமாக வருகிற நாட்களில் நம்ம பயப்பட தேவையில்லை. ரகசிய வருகையாக இருக்கட்டும், பகிரங்க வருகையாக இருக்கட்டும், அவர் அந்த ரகசிய வருகைக்குள்ளவே ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கொள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஜனங்க, விசுவாசிகள், அதாவது ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக அவருடைய வருகையில் உங்களை எடுத்துக்கொள்ள அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு சில வார்த்தை பதிவு செய்து நாங்கள் அப்படியே முடிக்க விரும்புகிறோம். இதை தொலைக்காட்சியின் வழியாக பார்க்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறோம். ஒரு வார்த்தை மறுபடியும் நினைவு கூறுகிறோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுக்குது. அதை இப்போ அநேக ஊழியக்காரர்கள் சொன்னார்கள்.
அது முக்கியமாக நோவாவின் காலத்தில் நடந்த சம்பவத்தில் முக்கியமாக அந்த வசனத்தில் குறிப்பிடுகிற காரியம் என்னவென்றால், நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் ஜனங்கள் உணராது இருந்தார்கள். ஆகையினால் இதை பார்த்து கொண்டு என் பிரியமான ஜனங்களே, இந்த நிகழ்ச்சி ஒருவேளை ஏதோ பார்த்து விட்டு அசட்டியாக இல்லாதபடிக்கு இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு உணர்வு வர வேண்டும். உணர்வில்லாமல் வாழாதபடிக்கு ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும். இதை கவனமாக பார்த்து இதுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அல்லது தேவ வருகைக்கு நம்ம ஆயத்தமாகி ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். நாமும் ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய ஜனங்கள், நண்பர்கள், சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் ஆண்டோடத்தில் போக வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு கூட இதை எடுத்துக்கொண்டு ஆயத்தமாகுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி இது நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக நிச்சயமாக இருக்கும் என்று எந்த சந்தேகமும் இல்லை. இதன் வழியாக நீங்கள் பார்க்குறவர்கள் ஒரே ஒரு காரியத்தை மாற்ற புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நீங்கள்ன்றதை காட்டில் நாமும் ஆயத்தமாகுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். தேவ வருகைக்கு அவரிடத்தில் நாம் கடந்து போவோம். அதற்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லி நான் இந்த பதிவை முடிக்கிறேன். ஒரு வசனத்தை மாத்திரம் கோட் பண்ண விரும்புகிறேன். கடைசி பரிந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான், முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டு வசனத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் என்னுடைய ஆசையெல்லாம் என்னவென்று சொன்னால், விசுவாசிகளுக்கோ அல்லது பார்த்து கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனத்திற்கு சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஒரு வாரம் சபைக்கு போகிறது, 2 வாரம் போகாமல் வெறும் ஆன்லைன்லேயே நம்ம யூடியூபும் மற்ற லைவ் டெலிகாஸ்ட் நம்ம பார்த்து இருக்கிறதை காட்டிலுமாக தேவ ஐக்கியம் ரொம்ப முக்கியம். தேவ ஆலயம் ரொம்ப முக்கியம். அதனால் தவறாமல் ஆலயத்திற்கு போகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வருகிற நாட்களிலே யூடியூப் மூலமாகவும் இல்லை கிரேஸ் டிவி ஆப் வாயிலும் பார்க்க போகிற உங்களுக்கு யாவருக்கும் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்தீர்கள். கடந்த இதுக்கு முன்னாக நான் பேசினேன், சரித்திரத்தில் சில ஆட்களை குறித்து பேசினேன். அப்போது திருடனை போல என்று சொல்லி அதில் கொஞ்சம் ஆர்குமெண்ட் இல்லை. திருடன் வருவேன், அவர் திருடனாய் வந்தாலும் சரி, திருடனை போல வந்தாலும் சரி, திருடன் வண்ணமாய் வந்தாலும் சரி, திருட தான் வருகிறார். ஒரு வீட்டிற்குள் திருடன் எதற்காக, இதுதான் நான் சொல்ல விரும்ப வந்தேன். திருடன் ஒரு வீட்டிற்குள் எதற்காக திருட வருகிறான்? வெளியேறப்பட்ட பொருட்களை கொள்ளையடிப்பதற்காக. வெளியேறப்பட்ட அதில் அநேக பொருட்கள், இப்போ இந்த இடத்துல பல பொருட்கள் இருக்கிறது சொல்ல வரேன். அப்போது திருடன் ஒரு வீட்டில் அநேக பொருள் இருக்கிறது, ஆனால் அநேக பொருட்களையும் அவன் எடுத்துக்கொண்டு செல்ல மாட்டான். அவனுக்கு கண்களுக்கு பட்டது அங்கே வெளியேற பெற்ற பொருள் பொன், அது கொஞ்சம் தான் எடுத்துக்கொள்ள முடியும். மீதி எல்லாவற்றையும் அவன் விட்டு அந்த பொன்னை மாத்திரம் எடுத்துனான். ஒருவேளை இந்த இரவில் இந்த இடத்துக்கு வந்தால் அநேக பொருட்கள் அநேகம் இங்கே இருக்கிறது. அவனுடைய கண்களெல்லாம் அந்த 3 கேமரா மேலே தான் போகும். அதில் கூட அந்த கேமரா மேலே 4 வருவதுனா அதை தான் அவன் தான், மீதி எல்லாமே இங்கே கைவிடப்படும். ஆனால் அந்த நாட்களிலே இயேசுக்கு காத்து இருக்கிறவர்கள், பாஸ்டர் ரமேஷ் அவர்கள், வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் அவருக்கு பிரியமானவர்கள் அவருடைய வார்த்தை கேட்டு, அவருடைய சத்தியத்தை கேட்டு, என்னதெல்லாம் சத்தியம் சொல்ல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்தோடு நான் இப்படி சொல்லுவேன் பாஸ்டர், இயேசுவை அறிவீர்கள், இயேசு உங்களை விடுதலையாக்குவார். அந்த நாட்களில் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை மாத்திரம் அவரோடு கூட தான். அந்த நாட்களில் அநேக பேர் இருக்கிறார்கள், அநேக பொருட்கள் இருக்குது, கொஞ்சம் பொருள். அந்த பரிசுத்தமாய் இருக்கிறவர்களை மாத்திரம் ஆத்துமாக்களை தேவன் கொள்ளை பொருளை கொண்டு போகிறார். எடுத்துக்கொள்ள அதுக்கு ஆயத்தப்படுங்க, அதுக்காக ஆயத்தப்படுங்கள். ஒன்றை மாத்திரமல்ல, அவருடைய வருகையில் கர்த்தருடைய இங்கே சொல்லப்படுகிற சம்பந்தம் சொல்லப்படுறேன். அவர் வருகையில் சவுட் ஆஃப் த லார்ட், அவருடைய கர்த்தரின் ஆரவாரம் கேட்கப்படும். அது கடுமையா வாய்ஸ் ஆஃப் த ஆர்ச் ஏஞ்சல், பிரதான தூதருடைய சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ட்ரம்பட் ஆஃப் காட், இவைகளெல்லாம் ஒரே நொடி பொழுதுல ஒரே நேரத்தில் நடக்க போகிறது, நடக்கும். அதுக்கு நடப்படுது. அதனால அந்த சத்தத்தை யார் கேட்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் தான் பிரவேசிப்பார்கள். இதில் அநேக பேர் கேட்பார்களா கேட்க மாட்டார்களோ அது தெரியாது. ஆனால் யார் ஆயத்தமாய் அல்லது பரிசுத்தமாய் இருக்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்
தேவனோடு ஆமென். பிரவேசிப்பார்கள். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தர் இதை கேட்டுக்கணும். கர்த்தர் உங்களையும் ஆயத்தப்படுத்துவார். ஆயத்தமாக இருங்கள். ஆமென். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று சொல்லி தயவிட்டு இந்த சம்பவத்தை மட்டும் ரொம்ப யோசிக்கணும். நம்ம எல்லாமே யோசிக்கணும். ஏதோ நம்ம அசால்ட்டாக நம்ம பேசிட்டு போயிடுறோம், யோசிச்சுட்டு போயிடுறோம். 6ஆம் அதிகாரத்துக்கு ஓடணும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஏன்னா நோவா காலத்தில் 40 நாள் இரவும் பகலும் மழை வந்துச்சு. அப்படின்னா பூமி பிளந்துச்சு, கண்மலையெல்லாம் உடைஞ்சிச்சு, வானத்தில் இருக்கிற அத்தனை தண்ணியை கீழே அனுப்பிட்டார். டோட்டலாக மொத்தமே அழிஞ்சு போச்சு. ஆனால் அதை பார்த்து ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டார். அப்புறமா நோகிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டார். நான் மழை என்மேல் கண்ண மாட்டேன் சொல்லிட்டார் ஆண்டவர். அதே வாய் தான் இங்கே நியூ டெஸ்ட்மெண்ட்டில் மனுஷனாக வந்த பிறகு அதே ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா அன்னைக்கு பண்ணாரு நோவகிட்ட நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன இன்னைக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு இல்லை. இன்றைக்கி தன்னுடைய ரகசிய வருகையில் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி மழையினால் அழிஞ்ச உலகத்தில் நிறைய இடம் அழிஞ்சு நிற்குது. இன்னி வரைக்கும் பயங்கரமான புயல், பூகம்பம், சுனாமி, ஏகப்பட்ட அழிவு வந்துட்டே தான் இருக்கிறது. வராமல் இல்லவே இல்லை. இன்றைக்கி கேரளாவில், தமிழ்நாட்டில், கர்நாடகாலெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வாரின்னு போகுது. நம்ம இந்தியாவில் பல மாநிலங்களில் பேரழிவு வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நோவா காலத்தில் எப்படி நடந்துச்சோ அது மாதிரி காரியம் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிறது என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் எச்சரிப்பு. ஏதோ ஒருத்தர் நம்ம நிறைய பேர் பைபிள் படித்ததுனால நம்மளுக்கு தெரியுது. இப்போ படிக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சவங்க கூட இதை என்ன பண்ணுறா உணர்றதில்லை. நோவா காலத்தில் இப்படியெல்லாம் நடந்துருக்குது. அதே போல் மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னாக்கா ஃபஸ்ட்டு ஊழியக்காரர்களாகி நம்ம கூட இதில் எச்சரிப்பாகணும். கண்டிப்பாக எச்சரிப்பாகணும். ஏன்னாக்கா நம்ம நினச்சி நோவா காலத்தில் ஏன்னாக்கா முழுமையாக அழிச்சிட்டார் ஆண்டவர். இன்றைக்கி அது மாதிரி தானே வரும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அன்றைக்கி நோவாக்கிட்ட இது பண்ணிட்டார், உடன்படிக்கை கவர்னட் பண்ணிட்டார். அது மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ சொல்கிறாரு, இந்த காலத்தில் சீசன் கிட்ட சொல்கிறாரு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு வந்துட்டே தான் இருக்குது. அந்த நோவா காலத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறிட்டு இருக்குது. நம்மளும் எச்சரிக்கப்படணும். நம்மளும் சபைகளுக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கணும். நாமளும் சேவ் ஆகணும். நம்ம மனைவி, நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள் நாமும் சேவ்படுத்தணும். அது நம்ம மேலே விழுந்த கடமை. நோவா எப்படி ஜாக்கிரதையாக இருந்தார், அன்னைக்கு எச்சரிப்பு பெற்ற உடனே தேவ பக்தி உள்ளவனாக மாறினான் அப்படின்னு சொல்லுது. தன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு பேழையை உண்டாக்கினான் அப்படிங்குது. அப்போ நம்மளும் சேவ் ஆகணும். நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை சேவப்படுத்தணும். நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிற மந்தையை நம்ம சேவப்படுத்தணும். எல்லாரையும் சேவப்படுத்த வேண்டிய நம்முடைய கடமை. ஆமாம். அதில் நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. யாரோ என்ன பேசின்னு போகிறான் விட்றான் அப்படின்றது இல்லை. நம்ம உணர்வு அடையணும். ஏன்னா வசனங்கள் நமக்காக தான் கொடுக்கப்பட்டது. நம்மளை நேசித்ததுனால ஆண்டவர் இந்த கடிதத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கடிதத்தை வாசிக்கிறது முக்கியம் இல்லை, இது கவனிக்கிறது முக்கியம் இல்லை, இதை கை கொண்டு நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அருமையாக எல்லாம் பேசினாங்க. நோவாவை காலத்தில் நடந்தது போல நடந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய மனைவியை தவிர வேறு யாரையும் நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் பைபிளில் ஒருத்தன் மனைவியை நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறார். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், வீட்டின் மேலே இருக்கிறவன், வயலில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். அப்போ யார் உலக பொருட்களின் மேல ஆசை, பாஸ்டர் ஆனந்த் சொன்னார் 3 கேமரா இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் விலை உயர்ந்தது, அதனால அவர் சர்ச் பண்ணிக்கிறாரு, என்ன நம்ம விலை உயர்ந்தது, அதை விட இன்னும் காஸ்ட்லியா இருந்தாலும் அங்கே இருக்குது. அதனால லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு வருகையை பற்றி ஆண்டவர் பேசிட்டு லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஏன் நினைக்கணும்னா, அவள் என்ன பண்ணானா திரும்பி பார்க்காம ஓடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவ என்ன பண்றாருன்னா ஆஸ்தியின் மயக்கத்தினால, அப்போ ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்துல வெளியே அவர்களை கொண்டு விட்ட பின்பு தன் ஜீவனை தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியின் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னாங்க. ஆனா அவளோ 26ஆவது வசனத்துல சொல்லுது பாருங்க, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினார். அப்போ இந்த கடைசி காலத்துல யார் பின்னிட்டு பார்க்குறாங்களோ, யார் பேக் ஸ்லைடரா இருக்கிறாங்களோ, அவங்களுடைய பின்மாற்றக்காரராக யார் மாறி போறாங்களோ, மாதி அன்பை யார் இழந்து போகிறார்களோ, ரட்சிப்பிலே இன்னொன்று ரகசிய வருகையிலே கைவிடப்படுவார்கள் என்பதுக்கு
ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும்னு லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறிட்டா, தன் ஜீவனை இழக்க அவங்க ஆயத்தமா ஒப்பு கொடுத்து விட்டா. ஏன்னா உலகம், ஐயோ இவ்வளோ பொருளை, இவ்வளோ ஆஸ்தியை, இவ்வளோ பொண்ணு, இவ்வளோ தங்கத்தை விட்டுட்டு எப்படி போறது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா பாருங்க, அங்கேயே நின்றுட்டா. இன்னைக்கு பாருங்க, அதனால நாம் லோத்தின் மனைவியை நாம் நினைத்து அது போல பின்வாங்கி போகாதபடி மிக ஜாக்கிரதையாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே போக வேண்டும். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறது, யார் இவர்கள், எங்கிருந்து வந்தவர்கள் கேட்குறான். அது உமக்கே தெரியும். இனி இவர்கள் பசி அடைவதும் இல்லை, இனி தாகுவம் அடைவதும் இல்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால இவர்கள் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற தேவனே இவர்களை மேய்த்து நித்திய ஜீவனுக்குள்ளே இவர்களை நடத்துவார். இனி அவங்களுக்கு பசி இல்லை, வெயில் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை. இந்த ராப்சர்ல நம்ம எடுத்துக்கணும்னா இந்த கிருபையின் காலத்தின் முடிவில் தான் இந்த ராப்சர் நடக்க போகிறது, எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்க போகிறது. அது முடிஞ்ச உடனே அடுத்த 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவின் ஆண்டுகள். 2 பிரிவா இருக்கும். 3 வருஷம் நல்லவனை போல இருப்பான், உபத்திரவ காலம். அதுக்கப்புறம் 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். தன்னுடைய முகத்தை அப்பதான் காண்பிப்பான். இரத்த சாட்சிகளாய் நாம் மரிக்க வேண்டும். ஆனப்படினாலே இந்த ரகசிய வருகையில ஆயத்தமா நம்ம இருந்தோம்னா காப்பாற்றப்படுவோம். கிறிஸ் அவர் சொன்னாரு, ஐ எம் ரெடி டு ஃப்ளை ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஆமா, நான் முதல் ஃப்ளைட்லயே நான் போற விரும்புகிறேன். 2வது ஃப்ளைட் இருக்குது. அதுக்கு நம்ம அதிக கிரியம் கொடுத்து நம்ம போகணும். ரத்த சாட்சியா மரிச்சா தான் அதில் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் கொடுத்த கிரியம். ஆமா ஆமா. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்லயே நம்ம டேக்கப் ஆகிறதுக்கு ஆயத்தமா இருப்போம், விழிப்பா இருப்போம். அப்படின்னாலே மொதல் ஃப்ளைட்டிலே ரகசிய வருகையிலே நாம் இருப்பதற்கு அது முடிச்ச உடனே 1000 வருட அரசாட்சி மில்லினியம் இயர்ஸ் இருக்க போகிறது. அதுதான் இப்போ 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் நம்ம இருப்போம். 7 வருஷம் இங்கே உபத்திரவம், 3 வருஷம் மகா உபத்திரவம், 3 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறமா அதுதான் அந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா, இவைகளெல்லாம் சம்பவிப்பதே வேதனைகளுக்கு ஆரம்பமே, முடிவு உடனே வராது. அப்படின்னா பூமிக்கு முடிவு உடனே வராது. ஏன்னா ரகசிய வருகை ஆயிட்ட பிறகு 1007 வருஷம் இந்த பூமி அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் நடக்கணும், இங்கே உபத்திரம் மகா உபத்திர காலம் நடக்கணும். அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி நடக்கணும். அது முடிஞ்ச பிறகுதான் நித்தியமான பரலோகம், அதாவது புதிய வானம் புதிய பூமிக்கு போக மாட்டோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வருகிறேன் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. பிதாவின் வீட்டுக்கு போக போகிறோம். அந்த இடத்துல தான் நம்ம நித்திய வாழ்க்கையை கழிக்க போகிறோம். அதுக்கு பிறகு மீதி காரியங்கள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் நல்லா தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். பாஸ்ட் அவங்க கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னே நான் தெளிவாக சொல்கிறேன். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? சிப்பெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சிப் போடக்கூடிய அந்த காலத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். அடுத்தது அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாக எல்லா அரசாங்கமும் பேசுகிறாங்க. இதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்றது என்னுடைய கணிப்பு. பைபிள் இருக்குதுன்னு நான் சொல்ல, என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, எடுத்துக்கொள்ளப்படுதல் வந்த பிறகு நிறைய பேர் போயிடுவாங்க. போயிட்ட பிறகு பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா யார் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது அங்கே உள்ளவர்கள் கைவிடப்பட்டவர்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவை அறியாதவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை தெரிந்து கொண்டிருப்பாங்க, கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டார்கள், அவர்கள் இருப்பார்கள். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, எல்லா பேங்கை லாக் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ எப்போவுமே நம்மளை 2 வருஷத்துக்கு ஒரு முறை கேஒய்சி கேட்குறாங்க. என்னத்துக்குன்னா, செத்துட்டுங்க அக்கௌண்ட்டெல்லாம் நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க பேர்லலாம் லோனை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஒய்சி கேட்குறாங்க. கேஒய்சினா நோயா கஸ்டமர் என்னக்கூடிய ஒரு தன்மை உள்ளது, அதை கேட்குறாங்க. அப்போது நம்ம பேங்க்கில் போய் ஆதார் கார்டு, அந்த என்ன சொல்கிறது, பேன் கார்டு, அதுக்கப்புறமா ஃபோட்டோ, அதுக்குரிய காரியங்களெல்லாம் கொடுத்த பிறகு அந்த அக்கௌண்ட்டை மீண்டுமாய் ரீஆக்டிவேட் பண்ணி விடுறாங்க அடுத்த 2 வருஷத்துக்காக. இப்போ இது நடந்த உடனே இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய கலக்கம். சும்மா முடியவே முடியாது. ஒரு கூட்ட ஜனம் அங்கே பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் மனமகிழ்ச்சியாக போய் சேர்ந்துடுறோம். அங்கே நமக்கு மனமகிழ்ச்சி, கைவிடப்பட்டவங்களுக்கு பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமான சூழ்நிலைகள், பயங்கரமான நிலைமை. அப்படி இருக்கிற வேளையில் தேவனோடு இணைந்து நடப்பதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். சிப்பு ரெடியாக இருக்குது.
இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷம் முடிய போகிறது. அதே நேரத்தில் இஸ்ரவேல் பிறந்து 77வது வருஷத்தில் இருக்கிறோம். அதுவும் 80 வருஷத்தை முடிய போகிறது. இவைகளெல்லாம் நம்ம வாழுற காலத்தில் வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் 1வது நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்களை கொண்டு தொடங்கின இந்த காரியங்கள் நம்முடைய காலத்தில் நம்மை கொண்டு தேவன் முடிக்க போகிறார். அவங்க நல்லா தொடங்கினாங்க, நம்ம நல்லா முடிப்பதுக்கு ஆயத்தப்படுவோம், அவரோடு நடப்பதுக்கு ஒப்பு கொடுப்போம். ரெவரண்ட் பென்னி ஏசையா அவங்க நம்ம மத்தியில் சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க போகிறாங்க. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு பாடல் இருக்குது, மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. அவரை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை மட்டுமே நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். மேலானவைகளை தேடுங்கள், அடுத்து மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, அடுத்து புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அடுத்தபடியாக ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னணையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். இப்படி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தம்முடைய வருகையில் நம்மை தகுதிப்படுத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் பிதாவே, இவ்வளவு நேரமாய் உம்முடைய வருகை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆமாண்டவரே, அசதியாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்ற வேத வசனத்தின்படி நாங்களும் ஆண்டவரே மற்ற ஜனங்களும் அசதியாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருக்க எங்களை தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். ஆண்டவரே, மணவாளன் கர்த்தர் இயேசு வருகிறாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா என்று பாடுகிறது போல நாங்கள் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு பலனை கொடுப்பீராக. நன்றி நாதா. ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே நிர்வச்சாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உம்முடைய வருகை குறித்து அக்கறை இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவர் தாமே ஒரு முறையாய் சந்திப்பீராக. ஆண்டவரே, பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது கிறிஸ்து வருவார் என்ற அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் இன்னுமாய் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாய் ஒப்பொடுக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த ஆண்டவரே கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கதான ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே உம்முடைய வருகைக்கென்று நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாய் மாரநாத்தா என்ற உம்முடைய வருகை குறித்த ஆண்டவரே செய்திகள் சொல்லப்படுகிறது. நித்திய ஜீவன் என்றதான ஆண்டவரே செய்திகள் சொல்லப்படுகிறது. இன்னுமாய் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தி ஆண்டவரே ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதை ஜனங்கள் கேட்டு ஆண்டவரே தங்களை பூரணமாய் ஒப்பு கொடுத்து உம்முடைய வருகையிலே பங்கடைய கர்த்தர் அனுக்கிரகம் புரிவீராக. இதை நடத்துகிறதான உம்முடைய தாசனையும் ஆண்டவரே உடன் இருக்கதான ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. விசேஷமாய் இங்கே கூடி வந்து தேவ செய்தி பகிர்ந்து கொண்டதான ஒவ்வொருவரும் வார்த்தையினால் அல்ல ஆண்டவரே, எங்கள் செயல்களின் மூலமாய் உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தி ஒரு கூட்ட ஆத்துமாக்களை உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு பலனை கொடுத்து நீ நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த ராத்திரி நேரத்தில் உம்முடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் ஒருவராகிலும் விடுபடாதபடிக்கும் உம்முடைய வருகையில் பங்கடைய கர்த்தர் உதவிச்சும். இல்லை என்றால் நாளை காலை உம்மை துதிக்கும் துதியோடு கூட எழுந்து உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தி நீர் எங்களுக்கு கொடுத்ததான வேலைகளை செய்து முடிக்க கர்த்தர் அனுக்கிரகம் புரிவீராக. தொடர்ந்து எங்களை நடத்தும். மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அநேக ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில் வந்து பேசினாங்க. அந்த பக்கத்தில் பாஸ்டர் ரூஃபஸ், பாஸ்டர் ஜோசப், பாஸ்டர் டேவிட் ரவிச்சந்தர், அதுக்கப்புறமா பாஸ்டர் ரெவரண்ட் டிசோஸ் அவங்க, இந்த பக்கத்தில் பாஸ்டர் ஆனந்த், பாஸ்டர் தாஸ், ஏசுதாஸ், பாஸ்டர் ஏசுதாஸ், அதுக்கப்புறமா பாஸ்டர் ரமேஷ், பாஸ்டர் டேனியல் உதயகுமார். அதே நேரத்தில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசையா, ரெவரண்ட் மில்கி சேதக் அவங்க எல்லாமே நேரத்தை ஒதுக்கி, எல்லா போதகர்களும் நேரத்தை ஒதுக்கி நம்ம மத்தியில் வந்து ஆண்டவர் அவங்களுக்கு ஏவின காரியங்களையும் அவர்கள் தெரிந்து கொண்ட காரியங்களிலும் நேரம் அதிகமாய் எல்லாருக்கும் இல்லைனாலும் சுருக்கமாய் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வருகையை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். எல்லா காரியங்களும் ஆயத்தமாக இருக்கிறது.
எந்த நேரமும் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும் என்பதில் சந்தேகமில்லை. எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தம்முடைய கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். ஒரு வசனத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்னே நிற்க பாத்திரமாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற வசனத்தின்படி ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்க. ஏசப்பா வருக தாமதிக்குமானால் தொடர்ச்சியாய் இன்னும் அநேக நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை நிச்சயமாய் சந்திப்போம். அதுவரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.